sir. Welcome students for this guest lecture. Our guest faculty today is Mr. Unnikrishnan Ramachandran. He is joining our class from Chennai, and then he has been in teaching for the last more than 15-16 years. So now the floor is open to Mr. Unnikrishnan, and then he's going to handle physics subject, and then you can also listen to them, and then if you have any queries, maybe at the end of the class you can raise those questions. He'll be pleased to answer your queries. Thank you, sir, for Yes, sir. coming over to our Thank class. you. Now the floor is yours, Thanks a sir. lot. You can start off. Thanks a lot, sir. First of all, I'd like to thank you, sir, for giving me this opportunity. So, இந்த குழந்தைகளுக்கு ஒரு சர்வீஸ் பண்றதுக்கு எனக்கு ஒரு opportunity கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். First thing, and I'll just promise you that என்னால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த குழந்தைகளுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பிசிக்ஸ்ல நான் பண்ணி கொடுப்பேன்னு எதிர்பார்க்கிறேன், சார். I think I can go ahead with the session now with your permission. Yeah, carry on, sir. Yes, sir. Good evening, students. Students, good evening. Good evening, sir. Yeah, very good evening. Actually, the topic given to me today is kinetic theory of gases or wave motion. But I wish to go with wave motion first. Then we can go ahead with kinetic theory, right? Because இந்த wave motion எடுத்ததுக்குண்டான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு lower classesல ஒரு சின்ன basics உங்களுக்கு இந்த wave பத்தி இருந்திருக்கும். So அதனால இந்த waveல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம், right? Fine. So first let's know what is the wave motion. Or before that, we can go ahead with waves. What are waves? Can anyone say what are waves? அலைகள் என்றால் என்ன? அலைகள். Waves means அலை, right? Hello. எங்களுக்கெல்லாம் கடல் அலைகள் தான் தெரியும். Yeah, fine. Actually, once there was a discussion among the scientists whether the light was propagated in the form of waves or particles. அப்படிங்கிற ஒரு சின்ன போராட்டம் இருந்தது நம்ம ஆராய்ச்சியாளர்களுக்கு மத்தியில. அதாவது லைட் வந்து எப்படி வந்து பூமி இடத்துல வருதாங்கிற ஒரு டிஸ்கஷன் இருந்தது. அதுல ஒரு சில சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்க, துகள்கள் வடிவம் சொல்லி சப்போர்ட் பண்ணாங்க. சில சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்க, வேவ்ஸ் அலைகள் வடிவத்துல தான் வருதுன்னு சொல்லி அவங்க உங்களுடைய எக்ஸ்பிளனேஷன் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வச்சு எல்லாமே கொடுத்தாங்க. இப்போ அதுல நம்ம அந்த வேவ்ஸ்ன்னு பார்க்கும் பொழுது மெயினா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒரு டிஸ்டர்பன்ஸ், வேற ஒன்றும் கிடையாது, ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ எம் கீங் ஹியர், யூ கைஸ் கேன் ஏபிள் டு ஹியர் தேர். இப்போ நீங்க லைவ் கிளாஸ்ல இருந்தீங்கன்னா நான் பேசும்போது உங்க கிளாஸ் ரூம்ல டீச்சர் பேசுறாங்க உங்களுக்கு கேக்குது, உங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசுறாங்க உங்களுக்கு கேக்குது. சோ இது எப்படி கேக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒருத்தர் பேசுறதுனுடைய அந்த டிஸ்டர்பன்ஸ், அந்த பார்ட்டிகல்ஸ் என்ன ஆகுது, ஒன்றோட ஒன்று மோதி உங்களுடைய செவியை வந்து அடைகிறது. அது இட் இஸ் ரீச்சிங் யுவர் இயர், இட் இஸ் ரீச்சிங் பர்டிகுலர்லி யுவர் இயர் ட்ரம். சோ இதன் விளைவாக தான் we can able to hear the sound. பட் அந்த டிஸ்டர்பன்ஸ் வரும் பொழுது அந்த துகள்கள் டிஸ்டர்ப் ஆகுது, ஒன்னோட ஒன்று மோதுதுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மோதுதல் எந்த மாதிரி இருக்கு ஆக்சுவலி அப்படின்னு பார்க்கும் பொழுது இதுல வந்து நம்ம ஒரு அலை வடிவத்துல இருக்குங்கிறதா இன்னைக்கு பேச போற டாபிக். ஆக்சுவலா சவுண்டுங்கிற லெசன் வரும்போது நம்ம வேற மாதிரி மூவ் பண்ணுவோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வேவ்ஸ் பத்தி பார்க்க போறோம். சோ நம்ம பாக்குறது ஃபார் எக்ஸாம்பிள், இங்க ஒரு பார்ட்டிகிள் இருக்கு, துகள். இங்க ஒரு துகள் இருக்கு, நிறைய இருக்கும் எண்ணிக்கை. பட் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்காண்டி ஐ அம் ஜஸ்ட் ஷோயிங் இன் சச் a way. For example, if any of the disturbance is offered to the first particle, I am very sure this particle will be disturbing the neighboring particle, and this one will be disturbing the neighboring particle. So it may propagate in such a way. அப்படி போய்க்கொண்டே இருக்கும் the disturbance, right? அப்படி போய்க்கொண்டே நீங்க ஒரு क्वेश्चन கேட்கலாம், சார் எவ்வளவு தூரம் போகும் அந்த ஒரு கேள்வி வரும். அப்போ எவ்வளவு தூரம் போகும் அப்படின்னு அது நிறைய தூரம் போக வாய்ப்பு இருக்குன்னு நான் சொன்னேன்னா, நான் இங்க இருந்து பேசுறேன்னா இட் ஷுட் ரீச் அமெரிக்கா. எனக்கு போனும் தேவையில்லை, இன்டர்நெட் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. பட் அப்படி இல்லையே, நம்ம ஒரு ரியல் டைம்ல யோசிப்போம். அதாவது நம்ம கிளாஸ்ல ஒருத்தரை கூப்பிடுறோம் அப்படின்னு போது ஃபர்ஸ்ட் டெஸ்க்ல இருந்து ஒரு லாஸ்ட் டெஸ்க் பையனை கூப்பிடுறோம் போது கண்டிப்பா நீங்க மெதுவா கூப்பிட்டீங்கன்னா அவனுக்கு கேட்காது. யூ ஹாவ் டு ரைஸ் யுவர் வாய்ஸ். அப்போ என்ன நடக்குது அந்த இடத்துலன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய அந்த வேவ், உங்க வாயில இருந்து வரக்கூடிய அந்த வார்த்தை வந்து ஆம்பிளிட்யூட் சொல்லுவோம், ரைட்? அந்த ஒரு வேவ்னு எடுத்தோம்னா அதுக்கு ஆம்பிளிட்யூட், வேவ் லென்த் அப்படிங்கிற ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்ம இனி போக போக பேசுவோம். இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் தான் ஒரு வேவ் எந்த அளவுக்கு ப்ரொபகேட் பண்ண முடியும், எந்த அளவுக்கு டிராவல் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு ஊர்ஜிதப்படுது, ரைட்? அப்போ ஒரு வேவ் மோஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது இட் இஸ் ஜஸ்ட் நத்திங் பட் அ கைண்ட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ், right, which is transferred from one
part of the medium to the other. அது மட்டும் இல்லாம the motion how it will be a repeated motion. இந்த மோதல் பாத்தீங்கன்னா தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதனாலதான் என்ன ஆகுது, இந்த ஒரு அலை அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க லோவர் கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க. அலை என்பது இரு வகைப்படும். அலைகள் அலைகள் என்பது இரு வகைப்படும். நெட்டலை, குட்டலை, லாங்கிடியூடல் வேவ்ஸ் அண்ட் டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க. இன்னைக்கு அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலா படிக்க போறோம். அதே மாதிரி ஒவ்வொன்றுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கு, எப்படி எல்லாம் எந்தெந்த மீடியத்துல இந்த வேவ்ஸ் எல்லாம் எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படிங்கறத பத்தி ஃபுல்லா நம்ம படிக்க போறோம் தான் இந்த வேவ் மோஷன். So I'm just getting into the topic. So as we know the exact definition of this wave motion, ஒரு பார்ட்டிகிள் அப்படின்னு இருக்குன்னா சார், அப்ப நீங்க இன்னொரு क्वेश्चन கேட்கணும். இந்த பார்ட்டிகிள் மூவ் ஆகுதுன்னா இந்த பார்ட்டிகிள் இங்க இருந்து இந்த இடத்துக்கு மூவ் ஆயிருமா, இந்த பார்ட்டிகிள் இங்க இருந்து மூவ் ஆகுமா, இங்க இருந்து மூவ் ஆகுமா அப்படின்னா கிடையாது. இந்த பார்ட்டிகிள் என்ன ஆகும்னா it can start to vibrate from its mean position to and fro motion. எப்படி நம்ம ஒரு சிம்பிள் பெண்டலும்ல ஒரு பாபை நம்ம ஆசிலேட் பண்ணோம்னா how it may moves this to and fro motion அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதே ஒரு தருணம் தான் இந்த பார்ட்டிகிளுக்கும். இந்த மீன் பொசிஷன்ல இருந்து இந்த பார்ட்டிகிள் என்ன ஆக போகுது, it is going to start to move this side and that side, this side and that side. But ஒவ்வொரு தடவை இந்த பக்கமும் அந்த பக்கம் போய் வரும் பொழுது you have to see that it is crossing the mean position. இத ரொம்ப மெயினான ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது. That's what you can able to see here, right? Yes. இந்த செகண்ட் லைன்ல தான் சொல்லிருப்பார். Repeated periodic motion of the medium, particles about the mean position. Mean position நீங்க ஒன்னும் பயப்பட வேணாம், இதுதான் mean position, right? Yes, fine. Then only we can able to go with the definition called frequency. The அலைவரிசை frequency எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, the number of vibration per second, number of oscillation per second or number of rotation per second. நீங்க எந்த வடிவத்துல வேணாலும் definition சொல்லிக்கலாம். பட் பாத்தீங்கன்னா இந்த வைப்ரேஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், about its mean position. So ஒவ்வொரு பார்ட்டிகிளும் இந்த பார்ட்டிகிள் இப்ப என்ன பண்ண ஆரம்பிக்கும், if it receives any disturbance it may start to கண்டிப்பா இந்த வைப்ரேஷன் என்ன பண்ணும், it may affect another particle. This particle may tends to vibrate the same way this may vibrate. So this is called the propagation, the movement of the vibration அப்படின்னு சொல்லுவோம். So only we are calling it as wave motion அப்படின்னு சொல்லுவோம். கரெக்ட்? இதுல ஏதாவது டவுட் இருக்கா ஸ்டூடண்ட்ஸ்? ஹலோ, ஓகே ஃபைன். அப்போ சார் இந்த மூவ்மெண்ட் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு வெலாசிட்டியை பேஸ் பண்ணி தான் இருக்கும். கரெக்ட்? இந்த ஒவ்வொரு பார்ட்டிகிளும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வெலாசிட்டியில மூவ் ஆகும். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டிகிள் இப்போ இந்த பார்ட்டிகிள் மூவ் ஆகக்கூடிய வெலாசிட்டி எதை பொறுத்து இருக்கும், இது ரிசீவ் பண்ணக்கூடிய டிஸ்டர்பன்ஸை பொறுத்து இருக்கும். அண்டர்ஸ்டுட்? சோ அதே ஒரு வெலாசிட்டி இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகும் நமக்கு இந்த அடுத்த பார்ட்டிகிள், அது டிஸ்டர்ப் பண்ணும், ரைட்? இப்படி போய் கொண்டே இருக்கும். ரைட்? சோ நவ we will just go with a brief explanation about the types of waves, that is longitudinal wave and transverse wave. நெட்டலை மற்றும் குட்டலை என்றால் என்ன? Right? Yes. We will just go with longitudinal waves first. What do you mean by these longitudinal waves? Longitudinal waves அப்படிங்கிறது என்ன, ஏதாவது சொல்ல முடியும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஐடியா? longitudinal waves என்னவா இருக்கும், ஒரு கெஸ்? ஹலோ, longitudinal waves என்னவா இருக்குமா? ஹலோ, straight waves straight up the மேலே கீழ அப்படியே மாறி மாறி. ஒரு நிமிஷம், உங்களுக்கு ஏத்த ஒரு படம் ஒன்னு வரைஞ்சு காட்டுறேன் so that இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதாவது சவுண்ட் வந்து longitudinal waves, சவுண்ட் வந்து longitudinal waves. இந்த பாருங்க, நீங்க இதுதான் சொல்ல வரீங்கன்னு எதிர்பார்க்கறேன். கரெக்ட்டா? எஸ் சார். இதுதான் ஒரு வேவ் அப்படி சொல்லி சொல்லுவோம். இது வந்து என்ன வேவ்? This is not a longitudinal wave. What is this wave then? What is this wave then? இந்த வேவுக்கு பேர் என்னமா, இந்த அலைக்கு பேர் என்ன? sinusoidal transverse wave. Transverse wave, sinusoidal wave தான் சார், பட் இதனுடைய ஜெனரல் பேர் வந்து transverse wave. Right? Why we are calling this as transverse wave? Because in this wave you can see the maximum displacement in positive direction as well as in negative direction. அது மட்டும் இல்லாம இந்த மூவ்மெண்ட், இந்த வைப்ரேஷன் எப்படி இருக்கு பாத்தீங்களா, இந்த வைப்ரேஷன் எப்படி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைன் நான் வரைஞ்சது எல்லாமே அந்த பார்ட்டிகிளுடைய டிஸ்டர்பன்ஸ். கரெக்ட்? அப்போ இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இந்த பார்ட்டிகிள் வைப்ரேட் ஆன ஹைட் பாருங்க, we used to call this as amplitude. இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, அப்படியே குறைஞ்சிட்டே வந்துரும். மறுபடியும் பார்த்தா நெகட்டிவ் டைரக்ஷன்ல இது அப்படியே அதிகரிச்சுட்டே போகும். so it may goes on like this, இப்படி போய் கொண்டே இருக்கும். இதுக்கு பேரு என்ன வேவ்? டிரான்ஸ்வர்ஸ் வேவ் சொல்லுவோம். அப்ப இதுல மெயினா நமக்கு நோட் பண்ண வேண்டியது, it has the maximum amplitude in positive direction as well as maximum amplitude in negative direction. This is called crest அப்படின்னு சொல்லுவோம். அகடு முகடு தமிழ்ல. கரெக்ட்? ட்ரஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது டிரான்ஸ்வர்ஸ் வேவினுடைய ஒரு ஃபார்மேட். ஓகே.
ஓகே சார், லாங்கிடியூடல் வேவ் அப்ப பார்க்க எப்படி இருக்கும்? லாங்கிடியூடல் வேவ் ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? இது டிரான்ஸ்வர்ஸ் வேவ். லாங்கிடியூடல் வேவ் எப்படி இருக்கும் பார்க்கிறதுக்கு? பக்கவாட்டுல போகும்னு நினைக்கிறேன். எஸ் சார், அது எப்படி இருக்குமா ஸ்டூடண்ட்ஸ்? ஏதாவது கெஸ் இருக்கா உங்களுக்கு? லாங்கிடியூடல் வேவ். ஓகே, அது எங்க நம்ம உணரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பாசிட்டிவ் என்னமா பாசிட்டிவ்லயும் நெகட்டிவ்லயும் ஈக்குவலா இருக்குமா சார்? இல்ல, நீ பாருங்க, ஒரே நிமிஷம் சொல்றேன். ஆக்சுவலா இது வந்து நார்மலா நம்ம இப்போ ஒரு ஜன்னல் கம்பியில ஒரு கயிறை கட்டி இன்னொரு எண்டை உங்க கையில வச்சு இந்த கயிறை நீங்க ஆட்ட ஆரம்பிக்கும் பொழுது யூ கேன் கெட் த சேம் டைப் ஆஃப் வேவ், இந்த டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ங்கிறது. பட் இந்த லாங்கிடியூடல் வேவ் வந்து நம்ம அப்படி உணர முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் we are just considering a cylinder. ஒரு சிலிண்டர் எடுத்துக்கிறேன், சரியா? இந்த சிலிண்டர்ல ஒரு ஆயிலோ வாட்டரோ நம்ம ஃபிக்ஸ் பண்றோம், which is just provided with a frictionless piston. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இதுல வந்து ஜஸ்ட் ஒரு மீடியம் ஃபில் பண்ணிருக்கோம், வாட்டர் ஆர் ஆயில், வாட் எவர் யூ விஷ் யூ கேன். நவ whatever I mean what you may experience, நீங்க என்ன உணர்வீங்க when you started pushing the piston this side and you are just moving this side? What you can experience? சைக்கிள் பம்ப் இருக்குல்ல, சைக்கிள் பம்ப்ல நீங்க காத்தடிக்கிறீங்க. எப்படி காத்தடிப்பீங்க? சைக்கிள் பம்ப்ல அந்த லிவரை மேல தூக்குவீங்க, அதுக்கப்புறம் கீழே இறக்குவீங்க, கரெக்ட்? அதே பேட்டர்ன் தான் இங்க. நம்ம இந்த மாதிரி ஒரு பிஸ்டனை நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணும் பொழுது என்ன நடக்கும்? இங்க உள்ள இருக்கக்கூடிய மீடியம்ல சம் பிரஷர் எக்ஸர்ட் ஆகும், கரெக்ட்? அந்த பிரஷர் எந்த ஃபார்ம்ல எக்ஸர்ட் ஆகும் பாத்தீங்கன்னா, எஸ் இட் மே லைக் திஸ். கொஞ்சம் இடத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிரும், அடுத்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல நெருக்கமா வரும், அடுத்து பாத்தீங்கன்னா நல்ல ரிலாக்ஸா இருக்கும், அடுத்தது பாத்தீங்கன்னா கொஞ்சம் நெருக்கமா வரும். Can you understand what I am saying? அடுத்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிரும். சோ ரெண்டு வகையான விஷயம் நோட் பண்ணணும். சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த வைப்ரேஷன்ஸ் எப்படி இருக்கு? they are together. சில இடங்கள்ல பாருங்க the vibrations they are far apart, கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கு. So two different positions we can able to experience here. One is called the compression. என்னமா compression? என்னமா அது? compression. 1 minute. compression. இன்னொன்னு பாத்தீங்கன்னா rarefaction. சோ இந்த மாதிரி ரெண்டு எங்க டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ல எப்படி நம்ம ரெண்டு பார்ட்டா சொல்றோம், கிரஸ்ட் அண்ட் ட்ரஃப் அப்படிங்கிற மாதிரி, இந்த லாங்கிடியூடல் வேவ்ஸ்ல பாத்தீங்கன்னா அங்கேயும் ரெண்டு பார்ட் இருக்கு. இது தெரியுதா எழுதுனது? PRESSION, right? compression and rarefaction. So these are the two terms, the technical terms what we need to consider while we are learning longitudinal waves. மறக்க கூடாது, right? Okay, fine. Now இப்ப போலாம். என்ன டெஃபினிஷன் சார்? எப்படி டிஃபைன் பண்றது? the longitudinal waves னா என்னன்னு எப்படி நான் சொல்றது? transverse wave னா என்னன்னு எப்படி சொல்றது பார்க்கலாம். The longitudinal waves is a wave in which the particles of the medium oscillate in simple harmonic motion. I think உங்களுக்கு SHM தெரியும் நினைக்கிறேன். ஆசிலேஷன் படிச்சிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? ஆசிலேஷன்ங்கற சாப்டர்மா, because it is a continuation. ஆசிலேஷன் படிச்சிருக்கீங்களா? ஓகே, அதுல பாத்தீங்க SHM னு படிப்பீங்களா? சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படினு. எஸ் சார். எஸ், அப்ப அந்த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல பாத்தீங்கன்னா நம்ம அந்த சைனூசாய்டல் வேவ் தான் போட்டுருப்போம், கரெக்ட்? பட் அதுல என்ன சொல்லிருப்போம் அப்படின்னா, இந்த டைரக்ஷன் ஆஃப் ப்ரோபகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டைரக்ஷன் ஆஃப் ப்ரோபகேஷன் என்ன? இந்த வேவ் போகக்கூடிய டைரக்ஷன், கரெக்ட்? எஸ், இது நம்ம எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்லயும் பார்க்கலாம். ஒரு 12th ஸ்டாண்டர்ட் நீங்க வரும்போது படிப்பீங்க. எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் சொல்லும்போது அதுவும் கிட்டத்தட்ட இதே ஃபார்மேட் தான். பட் எப்படி இருக்கும்னா பெர்பெண்டிகுலரா இருக்கும். இந்த ரெண்டும் அதாவது இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் பெர்பெண்டிகுலர். இப்போ 3 விரல், உங்க கை இடது கையினுடைய 3 விரல், ஃபர்ஸ்ட் 3 விரலை நீங்க விரிச்சீங்கன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு செங்குத்தா இருக்கணும். ஃப்ளமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் நீங்க அப்ளை பண்ற மாதிரி நீங்க பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது உங்களுடைய ஆள்காட்டி விரல், the forefinger may denotes one direction, the thumb will denote another direction, the perpendicular direction and the middle finger. அதே மாதிரி தான் நமக்கு இங்க அப்ளை பண்ணணும் ஆக்சுவலா. அப்படி பண்ணும் பொழுது இந்த direction of propagation அப்படின்னு பார்க்கும் பொழுது it will be always perpendicular to the vibration of the particle. இந்த பார்ட்டிகிள் வைப்ரேட் பண்றதுக்கு நேர் செங்குத்தாக அமையும். direction of propagation, that's what here you can see, the direction of propagation. அப்ப அதுக்கு உண்டான எக்ஸாம்பிள் நீங்க சொன்ன மாதிரி யாரோ ஒரு பையன் சொன்னான், கொடுத்திருக்காங்க பாருங்க. sound wave is coming under longitudinal waves, but sound wave எங்க? in gases and liquids அப்படிங்கிறது we are just considering as longitudinal waves. சரி சார், இந்த compression and rarefaction அப்படிங்கிறது எஸ் ஒரு ஸ்ப்ரிங் ஆக்ஷன். ஒரு நார்மலா உங்க 2 வீலர் எல்லாம் பாத்துருப்பீங்க, ஸ்ப்ரிங் இல்ல உங்க பென்ல இருக்கும், டிக் பென்ல இருக்கும். அந்த ஸ்ப்ரிங் பாத்தீங்கன்னா ஸ்ப்ரிங் என்ன ஆகும்? கம்ப்ரஸ் ஆகும், விரியும், கம்ப்ரஸ் ஆகும், விரியும். ஒரு மண்புழு எப்படி போகும் பாத்துருக்கீங்களா? மண்புழுடைய மோஷன் பாத்துருக்கீங்களா?
அப்படியே உடம்பை வந்து நெளிக்கும் அப்புறம் விரிக்கும், நெளிக்கும் விரிக்கும். சோ இந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு அலை தான் என்னது, நெட்டலை. we used to call it as longitudinal waves அப்படின்னு சொல்லுவோம். understood hello. Yeah, next we are just going with transverse waves. What do you mean by transverse waves? Sir. Yes, transverse wave is a wave. அது ஒரு அலை தான், ஒரு வகையான அலை. அதுல எப்படி பார்க்கறோம் பாருங்க, in which the particles of the medium execute the same simple harmonic motion but in the direction perpendicular to the direction of propagation. இத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் எப்பயுமே. இந்த நெட்டலைக்கும் குட்டலைக்கும் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், இந்த longitudinal waves வந்து இந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கும் ப்ரொபகேஷனுக்கு. பட் இந்த ட்ரஃபை பொறுத்த வரைக்கும், அது டிரான்ஸ்வர்ஸ் வேவ் பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி இந்த டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷனுக்கு எப்பயுமே பர்பெண்டிகுலரா தான் இந்த மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஒரு ஸ்ப்ரிங் எடுத்தீங்கன்னா ஸ்ப்ரிங் கம்ப்ரஸ் ஆகுறதும் அது ரிலாக்ஸ் ஆகுறதும் இதே பொசிஷன்ல தான் இருக்கும். அந்த ஸ்ப்ரிங்கினுடைய ஆக்ஷன் மேலேயோ கீழேயோ போகாது. am I right? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்ப்ரிங் எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி இருக்கு, கரெக்ட்? இந்த ஸ்ப்ரிங்கை நீங்க இழுக்கும் போது என்ன ஆகும், உங்களுடைய பக்கவாட்ல தான் இது எக்ஸ்பேண்ட் ஆகும். இதனுடைய இந்த வெர்டிகல் பொசிஷன்ல எந்த ஆக்ஷனும் நீங்க பார்க்க முடியாது. am I right? Yes, Yeah, sir. that's what we are saying for longitudinal waves. But for the transverse wave, actually the waves that may propagate exactly perpendicular to the direction of propagation, அது போகக்கூடிய வழித்தடத்துக்கு எப்பயுமே எப்படி அமையும், செங்குத்தாக அமையும். எப்படி அமையும், செங்குத்தாக அமையும். ஓகே, ஒரு நிமிஷம் இதெல்லாம் கொஞ்சம் எரேஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். Yeah, next we are just going with transverse wave. அது பாத்தீங்களா, transverse wave is a wave in which the particles of a medium executes simple harmonic motion direction perpendicular to the direction of the propagation. For example, violin, guitar, அதுல எடுத்துங்களேன், அதுல என்ன பாப்பீங்க, அந்த ஸ்ட்ரிங் கம்பிகள் தானே அதுல இருக்கும். ரெண்டு எண்டுல கம்பிகளை இணைச்சிருப்பாங்க. அந்த கம்பிகளை நம்ம என்ன பண்ணுவோம், பிளக் பண்ணும்போது, அதை டிஸ்டர்ப் பண்ணும்போது you can able to see. நான் சொன்னேன்ல ஒரு எக்ஸாம்பிள், என்ன எக்ஸாம்பிள் சொன்னேன், ஒரு ஜன்னல்ல ஒரு கயிறை கட்டி ஒரு கயிறினுடைய ஒரு எண்டை ஒரு முனையை வந்து நீங்க ஆட்டும் பொழுது கண்டிப்பா அந்த கயிறினுடைய அந்த அந்த அசைவு வந்து எப்படி இருக்கும், it will be same as that of transverse wave. அந்த கிரஸ்ட் அண்ட் ட்ரஸ், அகடுகள் முகடுகள் ஃபார்ம் ஆகிறத நீங்களே பார்க்க முடியும். அதே விஷயம் தான் நம்மளுடைய ஸ்ட்ரெச் ஸ்ட்ரிங்லயும் நடக்குது. ஸ்ட்ரெச் ஸ்ட்ரிங்னா என்ன, ஸ்ட்ரெச் ஸ்ட்ரிங்னா என்ன யாராவது சொல்ல முடியுமா? ஸ்ட்ரெச் ஸ்ட்ரிங் ஒரு கம்பிய ரெண்டு சப்போர்ட்டுக்கு இடையில நீங்க டைப் பண்ணி இதை நீங்க பிளக் பண்ணும் பொழுது, இழுத்து விடும் பொழுது இந்த கம்பி எந்த மாதிரி மூவ் ஆகும், this may starts to vibrate in such a way. Understood? Yes. இது எங்க பாப்பீங்கன்னா, எஸ் ஹலோ, Yes, sir. No, sir. ஓகே, இது எங்க பாப்பீங்கன்னா பிராக்டிகல்ல நம்ம செய்யும் பொழுது சோனோமீட்டர்ல பாப்பீங்க. என்னமா, சோனோமீட்டர் ஒன்னு பண்ணுவீங்க பிராக்டிகல், ஏசி சர்க்யூட் வித் சோனோமீட்டர். அந்த சோனோமீட்டர்ல நீங்க பார்க்கலாம் இந்த அலை அழகாக ஃபார்ம் ஆகுறது தெரியும் நம்ம லேப்ல. ஓகே ஃபைன், லெட்ஸ் கம் பேக். சோ இன் சாலிட்ஸ் சவுண்ட் கேன் டிராவர்ஸ் ஆர் லாங்கிட்யூட். அதாவது சாலிட்ல பாத்தீங்கன்னா சவுண்ட் வந்து எப்படி இருக்கான், ஒன்லி எய்தர் இட் மே பி டிரான்ஸ்வர்ஸ் ஆர் லாங்கிட்யூடனல். பட் நம்ம நார்மலான வேற எந்த மீடியமா இருந்தாலும் எப்படி இருக்கு, லாங்கிட்யூடனல் வேவ்ஸ்ல எப்படி இருக்கும், எப்படி கம்பேர் பண்ணுங்க, லாங்கிட்யூடனல் வேவ்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது சவுண்ட்ல. ஹலோ, சவுண்ட்ங்கிறது லாங்கிட்யூடனல் வேவ்ஸ் சொல்றோமா? இந்த சவுண்ட் வேவ்ஸ் கேஸ் அண்ட் லிக்விட்ல எப்படி இருக்குங்கறான், கேஸ் அண்ட் லிக்விட்ல நல்லா பாத்துக்கோ, கேஸ் அண்ட் லிக்விட்ல லாங்கிட்யூடனல். அதே பாயிண்ட் தான் இங்கேயும் சொல்றான். என்ன சொல்றான், சவுண்ட் வேவ்ஸ் ஆர் டிரான்ஸ்வர்ஸ் ஆர் லாங்கிட்யூடனல்ங்கறான். சில மீடியம், சில அந்த என்ன சொல்றது மீடியம் அதை பொறுத்த வரைக்கும், அதாவது சாலிட்ல பல வகையான சாலிட்ஸ் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி ஃபீல் பண்றோம், சில இடங்கள்ல வந்து இட் இஸ் மூவிங் இன் தி ஃபார்ம் ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் ஆர் லாங்கிட்யூடல். பட் நம்மளுடைய ரெண்டு மீடியம் கேஸ் அண்ட் லிக்விட்ல சவுண்ட் எப்பயுமே என்ன ஃபார்ம், லாங்கிட்யூடல் ஃபார்ம். பட் சாலிட்ஸ்ல என்னவா இருக்கலாம், சம்டைம்ஸ் இட் மே பி டிரான்ஸ்வர்ஸா இருக்கலாம், இல்லைனா லாங்கிட்யூடலா இருக்கலாம். that depends upon the solid material what we are going to select. Okay fine, this is a very important thing what you need to remember. Next பாருங்க, there are also some such waves in nature which are neither transverse nor longitudinal. அப்ப என்ன அர்த்தம், neither or nor அப்படினால என்ன அர்த்தம், இதுவும் கிடையாது அதுவும் கிடையாது, டிரான்ஸ்வரும் கிடையாது லாங்கிட்யூடலும் கிடையாது. கரெக்ட்? அப்ப எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, எஸ், இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குட்டை, குட்டைனா என்னது, குளம் குட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா? எஸ், அந்த மாதிரி ஒரு குட்டையில நீங்க என்ன பண்றீங்க, இஃப் யூ ஆர் த்ரோயிங் எ பபிள், சாரி, இஃப் யூ ஆர் த்ரோயிங் எ பெபிள்,
பெபிள் என்ன, ஒரு சின்ன ஒரு கல், சின்ன கல்ல தூக்கி நீங்க அசையாம இருக்கக்கூடிய அந்த சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர்ல போடும் பொழுது you can able to see the disturbance may gives rise to the concentric circles. பாத்திருக்கீங்களா? இந்த மாதிரி ஒரு அலை பாத்திருக்கீங்களா? ஹலோ சார், இந்த மாதிரி ஒரு அலை ஃபார்ம் ஆகுறத பாத்திருக்கீங்களா? இதுக்கு பேர் இங்கிலீஷ்ல we used to call it as ripples. என்னமா? ripples, R I P P L E S, ripples அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ஃபைன், லெட்ஸ் கம் பேக். சோ இந்த ரிப்பிள் பொறுத்த வரைக்கும் this may not be either transverse or longitudinal. அப்ப இங்க வந்து அந்த வைப்ரேஷன் இருக்காதா சார்னா கண்டிப்பா வைப்ரேட் ஆகுது. இந்த பார்ட்டிகிள் வாட்டர் சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய பார்ட்டிகிள் வைப்ரேட் ஆகுது. அது வைப்ரேட் ஆகி மூவ் ஆகுது. அது மூவ் ஆகுறதுனாலதான் நம்ம கல் தூக்கி எரிஞ்ச இடம் இந்த மத்திய புள்ளி, அதாவது இந்த சென்டர் பாயிண்ட்ல ஒரு கல்லை தூக்கி எரிஞ்சோம். பட் அதனுடைய டிஸ்டர்பன்ஸ் பாத்தீங்கன்னா கரை வரைக்கும் அப்படியே வரும். ரைட்? அப்ப என்ன அர்த்தம்? பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன ஆகுது? வைப்ரேட் ஆகுது. ஒண்ணுக்கு ஒண்ணு எனர்ஜியை டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. அந்த எனர்ஜி இந்த பவுண்டரி வரைக்கும் வந்து ரீச் ஆகுது. அப்ப இதுல ஒரு விஷயம் நமக்கு தெரிய வேண்டியது என்ன? ஒரு வேவ் மோஷன் இங்கேயும் ஃபார்ம் ஆயிருக்கு. ஒரு வேவ் மோஷன் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். the propagation, the movement of the vibration among the particles or the transfer of energy among the particles. So that is taking place even in the ripples. Next பாருங்க. இதுல மெயினா நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒரு 5 ப்ராப்பர்ட்டி நமக்கு பொதுவாவே தெரியணும். ரிஃப்ளெக்ஷன், என்னமா? ரிஃப்ளெக்ஷன் சொல்லுங்க ஒவ்வொன்னா. ரீஃப்ராக்ஷன், டிஃப்ராக்ஷன், இன்டர்ஃபரன்ஸ், டைஃப்ராக்ஷன், போலரைசேஷன். இந்த மாதிரி ஒரு 5 ப்ராப்பர்ட்டி நம்ம பேசிக்கா படிப்போம். ரைட்? 12th வரும்போது படிப்பீங்க. இல்ல 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுல இந்த ரிஃப்ளெக்ஷன், ரீஃப்ராக்ஷன், இன்டர்ஃபரன்ஸ், டைஃப்ராக்ஷன் இந்த 4 ப்ராப்பர்ட்டியுமே என்ன சொல்லுச்சு அப்படின்னா இந்த வேவ்ஸ்ங்கிறது லாங்கிடியூடல் தான் அப்படின்னு சொன்ன கான்செப்ட். எல்லா சயின்டிஸ்டும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய எக்ஸ்பெரிமெண்ட்ல ப்ரூவ் பண்ணி எல்லாமே நெட்டலை தான் அப்படின்னு சொன்னது இந்த 4 ப்ராப்பர்ட்டிலயுமே ப்ரூவ் ஆச்சு. பட் இந்த ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி நல்லா கவனிக்கணும். இந்த ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டியான போலரைசேஷன்ல மட்டும்தான் என்ன சொல்லுச்சு? என்ன சொல்லுச்சு? the transverse wave. இந்த ப்ராப்பர்ட்டியை ஒபே பண்ணக்கூடிய ஒரே ஒரு வேவ் என்னது? transverse wave மட்டும்தான். இந்த 4 ப்ராப்பர்ட்டியே லாங்கிடியூடல் ஒபே பண்ணும். பட் லாங்கிடியூடல் ஃபெயில்ஸ் டு ஒபே ஃபார் திஸ் ப்ராப்பர்ட்டி போலரைசேஷன் அப்படிங்கிறது. அப்போ இந்த போலரைசேஷனை வச்சு நம்ம என்ன கெஸ் பண்ணலாம்? கொடுக்கப்பட்ட அலை நெட்டலையா அல்லது குட்டலையா? வெதர் த கிவன் வேவ், क्वेश्चनல ஏதாவது நமக்கு வேவ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி ஏதாவது மென்ஷன் பண்ணிருந்தாங்கன்னா you can come to some conclusion. போலரைசேஷன்ங்கற டாபிக் அப்படிங்க அந்த ப்ராப்பர்ட்டியை ஒபே பண்ணுச்சுன்னா கண்ணை மூடி நீங்க ஆன்சர் போயிடலாம். கண்டிப்பா அது என்ன வேவா தான் இருக்கும்? என்ன வேவா தான் இருக்கும்? டிரான்ஸ்வர்ஸ் வேவா தான் இருக்க முடியும். கரெக்ட்? எஸ். நெக்ஸ்ட் பாருங்க. we are just classifying the waves into mechanical waves. ஜெனரலா வந்து பிரிக்கிறோம். இந்த longitudinal, transverse அப்படிங்கிறது இரு வகை, அலையினுடைய இரு வகை. ரைட்? பட் இந்த வேவ்ஸ்னுடைய அப்ளிகேஷன் எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்த வேவ்ஸ் அப்ளை ஆகுதுங்கிற பொறுத்து we are just classifying that into mechanical wave and non-mechanical waves. அப்போ let's get into mechanical waves. What is this mechanical wave? எப்போ ஒரு அலையை நம்ம மெக்கானிக்கல் வேவ் சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பேசுறேன், பக்கத்துல இருக்க பையனுக்கு கேக்குது. இல்ல கிளாஸ்ல நான் கிளாஸ் எடுக்கிறேன், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேக்குது அப்படின்னு சொன்னா என்னுடைய வாய்ஸ் என்ன ஆகுது? It is propagating. It can able to travel இல்லையா through the air medium. இந்த காற்றின் மூலமாக எனது சத்தமானது என்ன ஆகுது? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் ஆகுது. ரைட்? பாருங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லிருக்கான் பாருங்க. the waves or these waves require a material medium. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். எப்ப எல்லாம் ஒரு வேவ் ஒரு மீடியத்தை பேஸ் பண்ணி அதனுடைய ப்ரொபகேஷனை கொடுக்குதோ அப்ப எல்லாம் அந்த வேவ்ஸ்க்கு பேர் என்ன சொல்லிக்கலாம்? என்ன சொல்லிக்கலாம்? மெக்கானிக்கல் வேவ். என்ன வேவ்? மெக்கானிக்கல் வேவ். சரிங்களா? எஸ். அடுத்து பாருங்க, அடுத்த ப்ராப்பர்ட்டி. These waves transfer energy and momentum through the limited motion of the particles and the medium remaining as its own. The remaining means அந்த இடத்துல இருக்கும், அந்த பார்ட்டிகிள் ஆனது அந்த இடத்துல தான் இருக்கும். பட் என்ன ஆகும்? அந்த பார்ட்டிகிள் கண்டினியூஸா எனர்ஜியை
டிரான்ஸ்ஃபர் பண்ணும் மொமெண்டம். மொமெண்டம் அப்படின்னா மாஸ் இன்டு வெலாசிட்டி. சோ இந்த பார்ட்டிகிள்ல நம்ம எதையும் ஃபீல் பண்ண முடியும், இந்த அசைவுகளை உணர முடியும். இந்த அசைகிறது மூலமா என்ன ஆகும், ஆற்றலானது வெளிப்படுகிறது. அந்த ஆற்றலானது அடுத்து அதாவது நெய்பரிங் பார்ட்டிகிள் அருகாமையில் இருக்கக்கூடிய துகள்களுக்கும் என்ன ஆகுது, டிரான்ஸ்ஃபர் ஆகுது. Understood? That is what the property what we can see in mechanical waves. Next we are just coming back to the propagation. எப்படி இது மூவ் ஆகுது பாருங்க. For the propagation of mechanical waves, it is essential that the medium must possess elasticity. ரொம்ப அருமையான கான்செப்ட், elasticity. எலாஸ்டிசிட்டினா தெரியும் நினைக்கிறேன், ஆல்ரெடி நீங்க படிச்சிருக்கணும், ரைட்? வாட் இஸ் எலாஸ்டிசிட்டி? ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்தீங்கன்னா என்ன பண்ண முடியும், இந்த ரப்பர் பேண்டை நீங்க ஸ்ட்ரெச் பண்ண முடியும். Come into, it will change the position and come into original positions. Okay, fine. So when some bodies are deformed means அதனுடைய ஷேப்பை நான் சேஞ்ச் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். When we apply the external force, if the exact size of the body, the shape of the body changes, then we can call the force what I apply to the body is called deforming force. When you release that force, yes, once when the body has the capability to come back, to regain its original position, then we can call it as what? Restoring force. Restoring force. Correct? அதாவது ஒரு ஆப்ஜெக்டினுடைய சைஸை நம்மளால சேஞ்ச் பண்ண முடியுது அப்படின்னு சொல்ல, ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி சேஞ்ச் பண்ண முடியுதுன்னா அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ்க்கு பேரு டிஃபார்மிங் ஃபோர்ஸ் சொல்லுவோம். ரைட்? அப்ளை பண்றோம், டிஃபார்மிங் ஃபோர்ஸ் கொடுக்குறோம். அந்த ஆப்ஜெக்டினுடைய ஷேப் மாறணும்னு கிடையாது, சில பொருள் மாறும், பல பொருள் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கல்லை நீங்க கை வச்சு அமுக்குறீங்கன்னா கல்லினுடைய ஷேப் மாறிடுமா? மாறாது. கரெக்ட்? இதே உங்களுடைய ஸ்கூல்ல யூஸ் பண்ணக்கூடிய எரேசர் நீங்க என்ன பண்ணலாம், ரெண்டு எண்ட்ல ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா என்ன பண்ண முடியும், இதனுடைய ஷேப் என்ன பண்ண முடியும், you can able to change. Yeah, this is called deforming force. But once when we are removing the deforming force, if the object has the ability to come back to the original position, then that may be due to restoring force. What it is? Restoring force. Understood? Yeah. அப்போ இந்த மெக்கானிக்கல் வேவ்ஸ்ங்கிறது எந்த மீடியம்ல தான் பாசிபிலிட்டி, ஒரு எலாஸ்டிக் மீடியம்ல பாசிபிலிட்டி. அது மட்டும் இல்லாம இனர்ஷியா. வாட் இஸ் இனர்ஷியா? யாராவது சொல்ல முடியுமா? இனர்ஷியானா ஏதாவது டெஃபினிஷன் சொல்ல முடியுமா? இனர்ஷியா இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் மோஷன் இல்லனா ரெஸ்ட்ல இருந்துச்சுன்னா அதுல ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனாதான் அதோட இங்கேயும் அதேதானே. ஒரு ரப்பர் பேண்ட் கையில வச்சுட்டு இருக்க வரைக்கும் நம்ம அதை பத்தி உணர முடியாது. பட் அதை நீங்க கையில புடிச்சு இழுக்க ஆரம்பிக்கும் போது நீங்க பல விஷயங்கள் உணரலாம். கரெக்ட்? Yes, sir. So that is what, yes, this point reveals us. And low resistance of motion. What do you mean by this low resistance of motion? In a medium. இது ஒரு மீடியத்துல தான் நகழுது. அப்போ அந்த மீடியம் சொல்லும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய ஏர் மீடியம், வாட்டர் மீடியம் ஏதோ ஒன்று இருக்கலாம். அப்போ அந்த மீடியம்ல இந்த துகள் மட்டும் இல்ல, பல துகள்கள் அங்க இருக்கும். அப்ப இந்த ஒரு துகள் இந்த துகளை இடிக்கும் பொழுது அந்த துகள் அதே மாதிரி பக்கத்துல இருக்கக்கூடிய துகளை இடிக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனுடைய கொஞ்சம் வெலாசிட்டி கம்மியா போய் டிஸ்டர்ப் பண்ண வாய்ப்பு இருக்கு. அடுத்தது அதே மாதிரி வெலாசிட்டி டிஸ்டர்ப் பண்ண வாய்ப்பு இருக்கு. அப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல ஒருத்தன் கேட்கறான், சரிங்களா? இந்த இடத்துல செடி கொடுத்து கேட்கறான். அப்போ எல்லா நேரமும் என்னுடைய ஸ்பீச் அவனுக்கு கரெக்டா ரீச் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது டிபெண்ட்ஸ் அப்பான் த மூவ்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிகிள்ஸ். கரெக்ட்? அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்ம தொலைவு போக போக நம்மளுடைய டிஸ்டன்ஸ் அதிகமாக நம்மளால அந்த வாய்ஸ் என்ன பண்ண முடியல, கேட்க முடியல. ஏன்னா அந்த எனர்ஜி என்ன ஆயிருது, இந்த பார்ட்டிகிளுக்குள்ள டிராவல் ஆகக்கூடிய எனர்ஜி என்ன ஆயிருமா, இட் மே கோஸ் டவுன் ஆர் இட் மே கெட் ரெடியூசஸ். அப்ப கடைசியில என்ன ஆயிரும், நமக்கு கேட்கவே கேட்காது. கரெக்டா? பக்கத்துல இருந்தா நல்லா கேட்கும், தூரமா போக 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 கேக்குதா, கேட்காது. ஏன்னா பிகாஸ் ஆஃப் த எனர்ஜி என்ன ஆயிட்டே வரும், தூரம் அதிகமாக எனர்ஜி லாஸ் ஆயிட்டே. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆம்பிளிஃபயர், மைக்ரோஃபோன் எல்லாமே யூஸ் பண்ணிருப்பாங்க. ஏன்னா ஒரு கிரௌட்ல ரீச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க தலைமை ஆசிரியர் பிரின்சிபல் பேசுறாங்க அப்படின்னா அந்த வாய்ஸ் எல்லா குழந்தைங்களுக்கும் ரீச் ஆகணும். அப்ப அதுக்கு என்ன யூஸ் பண்றாங்க, மைக்ரோஃபோன், ஆம்பிளிஃபயர் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இதே ப்ரேயர் டைம்ல கரண்ட் போச்சுன்னா அவர் பேசிட்டு இருப்பாரு, நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருப்போம். ஏன்னா நமக்கு எதுவுமே கேட்காது, அவர் மட்டும் வாயாசிச்சு கையசிச்சு பேசிட்டு இருப்பாரு. Correct? So this is a very good example for this. Right. Next we'll just come back to the water waves and sound waves. Here, right? The examples: water waves, sound waves, and waves in a spring or a stretched string are a very good example of mechanical waves. So now sound wave is coming under mechanical wave, water wave is coming under mechanical. Yes, sound wave mechanical wave because air la sound travel agudhu, water la travel aguma, sound wave water la travel aguma.
இல்ல. அதனாலதான் அதுக்கு பிரத்யேகமா பேர் கொடுத்துட்டான், சவுண்ட் வேவ்னே கொடுத்துட்டான். இதனுடைய பேர் பாத்தீங்கன்னா தனியாவே கொடுத்துட்டான், வாட்டர் வேவ்னு பேர் கொடுத்துட்டான். ஓகே ஃபைன். அதெல்லாம் ஒவ்வொன்றா பேசுவோம், உள்ள போக பேசுவோம். ஃபைன். நெக்ஸ்ட் த டாபிக் இஸ் நான் மெக்கானிக்கல் வேவ். வாட் டு யூ மீன் பை நான் மெக்கானிக்கல் வேவ்? If the waves they do not require any material medium, இந்த அலையானது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு எந்த மீடியமும் தேவையே இல்லை சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேவ் தான் என்ன வேவ்? நான் மெக்கானிக்கல் வேவ். ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? வெரி குட் எக்ஸாம்பிள். எஸ், நம்மளுடைய ஒலி, லைட். லைட் இஸ் கம்மிங் அண்டர் நான் மெக்கானிக்கல் வேவ். ஏன் லைட் வந்து நான் மெக்கானிக்கல் வேவ் சொல்றோம்? கேன் எனிவன் சே லைட் வந்து எதற்கு கீழே வரும்? யாராவது சொல்ல முடியுமா? லைட்ங்கிறது எந்த ஒரு வேவ்? ஆக்சுவலா எந்த அலை? நான் மெக்கானிக்கல் வேவ் சார். இல்ல, அது ஜெனரலா பேருமா நான் மெக்கானிக்கல் வேவ். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. லைட் வந்து அந்த குடும்பத்தை சார்ந்தது. அந்த குடும்ப பேர் சொல்ல முடியுமா? லைட் இஸ் ஒன் அமங் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். படிச்சிருக்கீங்களா? மின்காந்த அலைகளுள் ஒன்று. மின்காந்த அலைகள். அந்த மின்காந்த அலைகள் என்ன சொல்லலாம் நம்ம? மின்காந்த அலைகளை வரிசையா யாராவது சொல்ல முடியுமா? எத்தனை அலைகள் இருக்கு மின்காந்த அலைகள் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ல? லைட் வேவ். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்ல எத்தனை டைப்ஸ் இருக்குமா? ஹீட் ரேடியேஷன். இல்லமா, ஹீட் எல்லாம் உள்ள வராது. லைட் வரிசையா சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? ஹலோ. நோ சார். ஏமா? ட்ரை பண்ணுங்க, படிச்சிருந்தீங்கன்னா சொல்லலாம். எல்லாம் தெரிஞ்சது அப்ப உங்களுக்கு. நான் சொல்ல சொல்ல நீங்க ஓ அதான் சொல்லுவீங்க பாருங்க. Remember me, I visited your ex. என்ன வச்சுக்கலாம்? ஜிக்கு ஒரு கேஸ் கம்பெனி அப்படின்னு வச்சுக்கோங்க. ரைட். ஆக்சுவலா நான் வந்து குழந்தைங்களுக்கு சொல்லும் போது கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லுவேன். எனக்கு கொஞ்சம் ஈஸியா, கொஞ்சம் ஈடுபாடோட ஞாபகம் வச்சுக்கிடுவாங்க. ரிமெம்பர் மீ, ஐ விசிட்டட் யுவர் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். இல்ல நீங்க அந்த வார்த்தை ஒரு மாதிரி இருந்தா கேஸ் கனெக்ஷன் கூட வச்சுக்கலாம். இல்ல வேற ஏதாவது ஒரு வார்த்தை உங்களுக்கு ஈஸியா இருக்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ரிமெம்பர் மீ. ரிமெம்பர், ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரேடியோ வேவ்ஸ். M stands for microwaves. I stands for infrared. V stands for visible light. U stands for ultraviolet. படிச்சிருக்கீங்களாமா? X stands for X-ray. G stands for gamma ray. Hello? Hello? சார். யா, இது படிச்சிருக்கீங்களா? இந்த வேவ்ஸ் எல்லாம் தெரியுமா உங்களுக்கு? பேர் நான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நோ சார். ஓகே ஃபைன், தெரிஞ்சுக்கங்க இப்போ. சோ இதெல்லாம் சேர்ந்தது எப்படி ஒரு விப்ஜிஆர் சொல்லுவோம் லைட்ல. அது தெரியுமா உங்களுக்கு? லைட்ல வந்து விப்ஜிஆர்ங்கற காண. வாட் இஸ் விப்ஜிஆர்? வாட் இஸ் விப்ஜிஆர்? The color of rainbow. VIBGYOR. எத்தனை கலர் இருக்கு பாத்தீங்க? Indigo, blue, green, yellow, orange. வெரி குட். எத்தனை கலர் இருக்கு இதுல? 7 colors sir. 7 colors. இங்க எத்தனை கலர்ஸ் இருக்கு பாருங்க. எத்தனை வேவ்ஸ் இருக்கு பாருங்க. எத்தனை இருக்கு? 7 sir. இங்க 7 தான் இருக்கும். சோ இதுக்கு பேர் நம்ம என்ன கொடுத்திருக்கோம்? ஸ்பெக்ட்ரம். கரெக்ட்டா? எஸ். இங்கேயும் பாத்தீங்கன்னா இந்த டுகெதர் எல்லா வேவ்ஸ்க்கும் பேர் என்ன கொடுக்க போறோம் அப்படினா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். இல்ல ஸ்பெக்ட்ரம். ஸ்பெக்ட்ரம் கற்றை, ஒளிக்கற்றை, எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். இங்க விப்ஜிஆர் ஒளிக்கற்றை, இங்க மின்காந்த கற்றை, அதாவது மின்காந்த அலைகள். மின்காந்த அலைகள்ல மொத்தம் 7 வகை. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டரை மாத்தக்கூடாது. ஏன் மாத்தக்கூடாதுன்னா ரேடியோ வேவ்ஸ்க்கு ஒரு வேவ் லென்த் இருக்கும், இதுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். அதே மாதிரி மைக்ரோக்கு ஒரு வேவ் லென்த், ஃப்ரீக்வன்சி எல்லாமே ஒரு ஆர்டரா வரும். அது போக போக உங்களுக்கு இந்த லிஸ்ட் நான் கொடுக்குறேன். எப்படி இதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணுங்கிறது சொல்றேன். சரிங்களா? இப்ப அது தேவையில்லை. இப்ப நம்ம வேவ்ஸ் பாக்குறதுனால இப்ப இது தேவையில்லை. பட் இதுல தான் நமக்கு என்ன வேணும்? லைட் வேவ்ஸ். பாத்தீங்களா? இப்ப லைட்டை பத்தி பேசிட்டு இருக்கோம். இந்த லைட்டை பத்தி பேசும்பொழுது உங்களுக்கு தெரியும் இந்த விசிபிள் லைட்ங்கிறது இட் இஸ் ஒன் அமங் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். புரியுதா? அப்போ இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்னுடைய ப்ராப்பர்ட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. பட் அதுல ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி என்ன தெரியுமா? எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் they do not depend upon the propagating medium. அது
கடந்து செல்வதற்கு ஒரு இந்த மின்காந்த அலைகளானது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஊடுருவதற்கு எந்த மீடியமும் தேவை கிடையாது அப்படிங்கிறது இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. அப்ப அப்படி பார்க்கும் பொழுது லைட் அது கீழே தானே வருது. அப்ப லைட்டுக்கு என்ன தேவையில்லை, லைட்டுக்கு என்ன தேவையில்லை, மீடியம் தேவையில்லை. வெரி குட், மீடியம் தேவையில்லை. அதை சொல்றதுதான் இவ்வளவு தூரம் நான் போனேன், வேற ஒண்ணும் கிடையாது. பாருங்க, the waves do not require any medium for propagation. All electromagnetic waves such as light radiation, heat radiation, gamma, x இதெல்லாம் பாத்தீங்கன்னா இங்க வந்துரும், நமக்கு நார்மலா இங்க வந்துரும். கரெக்டா? இந்த ஹீட் ரேடியேஷனை பயந்துட வேணாம், இதுதான் யூவி ரே. இந்த யூவி ரே தான் ஹீட் ரேடியேஷன் தான். சரிங்களா? பேர் மாறி இருக்கும், கன்ஃபியூஸ் ஆயிராதீங்க. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் வாங்க. Mechanical waves can either be longitudinal or transverse. இங்கே பார்த்தோம், நம்ம என்ன பார்த்தோம், சில மீடியம்ல போகக்கூடிய வேவ்ஸ் either transverse ஆ இருக்கும், neither transverse nor longitudinal பார்த்தோம். கரெக்ட்டா? அதுவும் இருக்காது, இதுவும் இருக்காது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் வேவ்ஸ் பொதுவா either longitudinal ஆ இருக்கும், இல்லைன்னா என்னவா இருக்கும், transverse ஆ இருக்கும். இதை ஜெனரலா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதுங்களா? டிரான்ஸ்வர்ஸ் வேவ் பார்த்தா பொதுவா நம்ம ரெண்டு கிளாசிபிகேஷன் ஞாபகம் வச்சுக்கணும். கரெக்ட்டா? நான் மெக்கானிக்கல், மெக்கானிக்கல். அதுல மெக்கானிக்கல் பொறுத்த வரைக்கும் எய்தர் லாங்கிடியூடலா இருக்கலாம் இல்ல டிரான்ஸ்வர்ஸா இருக்கலாம். ஆனா நான் மெக்கானிக்கல் வேவ் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் கம்ப்ளீட்லி a transverse nature. It is completely a transverse nature. Understood? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, it is earth nothing that each kind of wave has two types of disturbance, electromagnetic waves as electric and magnetic. அத இப்ப பார்த்தோம், இப்ப சொன்னேன், electric and magnetic disturbance சேர்ந்ததுதான் electromagnetic wave. அதே sound wave எடுத்து பாத்தீங்கன்னா அதுக்கு ரெண்டு வகையான disturbance வரும். என்னது? ஒன்னு pressure variation and the particle motion. Yes, ஒரு நிமிஷம். Yes. அப்ப சவுண்ட் வேவ்க்கு ரெண்டு வகையான டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பிரஷர் வேரியேஷன், இன்னொன்னு பார்ட்டிகளுடைய டிஸ்பிளேஸ்மென்ட். பாத்தீங்கன்னா தெரியும், பார்ட்டிகளுடைய டிஸ்பிளேஸ்மென்ட். ஓகே ஃபைன். ஹலோ சார். யா. சோ நெக்ஸ்ட் we are just going with சும்மா ஒரு இப்ப இவ்வளவு நேரம் படிச்சதெல்லாம் ஒரு சின்ன ஒரு டேபிள் மாதிரி போறோம். என்ன படிச்சோம்? என்ன மீடியம், டைப்ஸ் ஆஃப் மீடியா, என்ன மாதிரி வேவ் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். ஸ்ட்ரிங் என்ன சொன்னோம் நம்ம? சாலிட் மீடியம். கரெக்ட்? அதுவும் இல்லாம இட் இஸ் given under an example of மூணு படிச்சீங்கல்ல, வாட்டர் வேவ், சவுண்ட் வேவ் அல்லது ஸ்ட்ரெச் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது. அப்ப அங்க வரக்கூடியது என்னவா இருக்கணும்? டிரான்ஸ்வர்ஸ் வேவ். மெக்கானிக்கல் வேவ்ஸ் தான் தங்கம். மெக்கானிக்கல்ல ரெண்டு வகை, எது டிரான்ஸ்ஃபரா இருக்கலாம் இல்ல லாங்கிடியூடலா இருக்கலாம். கரெக்ட்? பொதுவா வேவ்ஸ் மொத்தம் ரெண்டு வகை, ஒன்னு மெக்கானிக்கல் இல்லனா நான் மெக்கானிக்கல். மெக்கானிக்கல் மறுபடியும் ரெண்டு, either it may be transverse or longitudinal. அதேதான் இங்க. அப்போ ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது என்னது? இட் இஸ் ஆல்வேஸ் a transverse wave. அதே மாதிரி கேஸ் அண்ட் லிக்விட்ஸ் ஒரு மீடியம். அப்ப அந்த மீடியம்ல போகக்கூடிய வேவ்ஸ் என்ன வேவா இருக்கும்? மெக்கானிக்கல் வேவ்ஸ் ஆர் எப்பயுமே என்னவா இருக்கும்? longitudinal. ஏன்னா இது வந்து சாலிடா இருந்தா டிரான்ஸ்வர்ஸா இருந்திருக்கும். since the medium is gas and liquid, the waves are mechanical. The waves are longitudinal. Mechanical waves are longitudinal. Solidsல பாருங்க ஒரு நிமிஷம், mechanical waves எப்படி இருக்கும்? either transverse or longitudinal. அதே நேரத்துல vibrating tuning fork. tuning fork என்னது? பாத்துக்கிங்களா இந்த tuning fork எப்படி இருக்கும்னு? நோ சார். இந்த மாதிரி இருக்கும், பிசிக்ஸ் லேப்ல காமிப்பாங்க, நீங்க ஒரு பிராக்டிகல்லாம் செய்வீங்க, ரெசனன்ஸ் காலம் அப்படின்ட்டு. சோ இந்த மாதிரி வச்சிருப்பாங்க டியூனிங் ஃபோக் அப்படிங்கிறது. ஓகே, இத வந்து நீங்க ஒரு ரப்பர் பேடல நீங்க டச் பண்ணும்போது the prongs, இதுக்கு பேர் prongs அப்படினுவோம். இந்த prongs என்ன ஆகும்? வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, எஸ், அதிர ஆரம்பிக்கும். இந்த அதிர்வுனால நமக்கு ஒரு சவுண்ட் கேட்க ஆரம்பிக்கும். ஓகே ஃபைன். அதுதான் இது டியூனிங் ஃபோக்ங்கிறது. அப்ப டியூனிங் ஃபோக்ல ஃபார்ம் ஆகக்கூடியது என்ன வேவா இருக்கும்? ஆர் டிரான்ஸ்வர்ஸ், while in the stem or longitudinal. பாத்தீங்களா, ரெண்டு வகையான வேவ் இங்க பார்க்கலாம் நம்ம. ப்ராங்ஸ் அப்படிங்கிறதுல இந்த ப்ராங் வைப்ரேட் ஆகுறது எப்படி வைப்ரேட் ஆகுது? இப்படி வைப்ரேட் ஆகும். அதனால இது என்னது? டிரான்ஸ்வர்ஸ். ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, எந்த ஒரு பார்ட்டிகிளும் மீன் பொசிஷன்ல இருந்து டு அண்ட் ஃப்ரோ போய் வந்துச்சுன்னா இதுக்கு பேரு டிரான்ஸ்வர்ஸ். அதே நேரத்துல வைப்ரேஷன் இப்படி இருந்ததுன்னா என்னது? அதுக்கு பேரு லாங்கிடியூடல். பாருங்க சொல்லிருப்போம் பாரு, இந்த டியூனிங் ஃபோர்க்கினுடைய ப்ராங்ஸ், இந்த ப்ராங்ஸ்ல வரக்கூடியது டிரான்ஸ்வர்ஸ், பட் இந்த லென்த்தி சைடு, இந்த ஸ்டெம்ல வரக்கூடியது என்னது? longitudinal. Understood? அடுத்து ராக்ஸ் டியூரிங் எர்த்குவேக். நிலநடுக்கம் போது அந்த பாறைகள்ல உணரக்கூடியது என்னது பாப்பா?
Yes, that is pressure and shear. ரெண்டுமே pressure waves are produced simultaneously which travel through the rocks in the crust with the different speeds. அதாவது மெயினா இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அத எஸ் டிரான்ஸ்வர்ஸ் வேவ், பிங்கிறது லாங்கிடியூடல் வேவ். அப்போ இந்த எஸ் ஷியர் அப்படின்னு சொல்றது என்னது டிரான்ஸ்வர்ஸ், பிங்கிறது லாங்கிடியூடல். அப்ப ரெண்டுமே அங்க நமக்கு உணரப்படும். waves are produced simultaneously. பாத்தீங்களா, simultaneously என்னது மாறி மாறி longitudinal transverse, longitudinal transverse. அதனாலதான் அந்த நிலநடுக்கத்தினுடைய பாதிப்பு வந்து அதிபயங்கரமா இருக்கு. ஒரே வேவா இருந்தா அந்த அளவுக்கு பாதிப்பு வராது. பட் ரெண்டு மாறி மாறி வரும் பொழுது பாதிப்புகள் நமக்கு அதிகமாக தென்படுகின்றன. ரைட்? எஸ். நெக்ஸ்ட், வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் திஸ் வேவ் மோஷன்? என்னெல்லாம் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சில கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ணிட்டு வருவோமா? இப்ப இவ்வளவு நேரம் நம்ம ஒரு தியரி பார்ட் பார்த்தோம் இல்லையா, இதை பேஸ் பண்ணி ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின் சால்வ் பண்ணுவோமா? ஹலோ சார். யா, ஒரே நிமிஷம் அதை மட்டும் ஓபன் பண்ணிக்கிறேன். Yes. Please let me know whether you are able to see the screen clearly, please. Yes, sir. Yes. Yes. First யாராவது ரீட் பண்றீங்களா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन ரீட் பண்ணுங்கம்மா. ஃபர்ஸ்ட் क्वेश्चन ரீட் பண்ணுங்க. It is possible to distinguish between transverse and longitudinal waves by studying the property of interference, reflection, polarization. Okay, question understand பண்ணீங்களா? It is possible to distinguish between transverse and longitudinal waves by studying the property. அதாவது 5 ப்ராப்பர்ட்டி நான் சொல்லியிருந்தேன். என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டி? ரிஃப்ளெக்ஷன், ரீஃப்ராக்ஷன், இன்டர்ஃபரன்ஸ், டைஃப்ராக்ஷன், போலரைசேஷன். இதுல 4 ப்ராப்பர்ட்டி எந்த வேவ சப்போர்ட் பண்ணும்? லாங்கிடியூடனல் வேவ சப்போர்ட் பண்ணும். ஆனா ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி தான் நமக்கு எதை சப்போர்ட் பண்ணும்? டிரான்ஸ்வர்ஸ். அப்ப எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை வச்சு நம்ம டிரான்ஸ்வர்ஸையும் லாங்கிடியூடனையும் கிளாசிஃபை பண்ணி சொல்ல முடியும்? போலரைசேஷன் சார். போலரைசேஷன். ஏன்னா இப்ப டிரான்ஸ்வர்ஸ் லாங்கிடியூடல் இந்த 4 ப்ராப்பர்ட்டில ரெண்டுமே நமக்கு உபயோகம். ஆனா போலரைசேஷன்ங்கற டாபிக்ல மட்டும் தான் it will give a result for transverse wave. So the answer is polarization. Very good. Yeah, next. Read பண்ணுங்கம்மா, क्वेश्चन ரீட் பண்ணுங்க யாராவது. Come on. An astronaut cannot hear his companion at the surface of the moon because produced frequencies are above the radio frequencies. There is no medium for sound propagation. Temperature is low, too low during night and high during day. I will explain. 1 minute. Astronautங்கிறது யார் முதல்ல? பொறுப்பா இல்ல ஒரு மனிதரை சொல்லுவோமா? Sir, a person who goes space, sir. Yes, travels in space, right? Yes, the person who travels for space is called astronaut. Yes, அப்போ that astronaut cannot hear his companion. கூட இருக்க நெருங்கிய நபர்கள், அதாவது அவனுக்கு கூட இருக்கக்கூடிய ஆளுங்களுடைய ஸ்பீச் என்ன பண்ண முடியாது? they can't able to hear. என்ன காரணம்? எங்க? நிலவெளியில, மூன் வெளியில, ரைட்? சர்ஃபேஸ் ஆஃப் மூன்ல. அப்ப என்னெல்லாம் காரணம் கொடுத்திருக்காங்க, ஒவ்வொன்னா கொடுத்திருக்காங்க. என்னவா இருக்கும் நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலா there is no medium for sound propagation. Excellent. There is no medium for sound propagation. ஏன்னா சவுண்ட் வேவ் இப்பதான் நம்ம பார்த்தோம். சவுண்ட் வேவ்க்கு என்ன வேணும்? ஆக்சுவலா it is in need of some medium. Yes, excellent. So நம்மளுடைய B option is the answer. Yes, next one. Which of the following statements is correct? Right? Yes. First one, both sound and light waves are in air or longitudinal. காற்றில வந்து இந்த ரெண்டுமே சவுண்டும் லைட்டும் லாங்கிடியூடனலா இருக்கும். இல்ல சவுண்ட் அண்ட் லைட் வேவ்ஸ் ஆர் ஏர் ஆர் டிரான்ஸ்வர்ஸ். ஏர்ல வந்து டிரான்ஸ்வர்ஸா இருக்கும் ரெண்டுமே அப்படின்னு ஒரு ரெண்டாவது ஆப்ஷன். தேர்ட் ஒன், சவுண்ட் வேவ்ஸ் இன் ஏர் ஆர் டிரான்ஸ்வர்ஸ் while light is longitudinal. Sound waves in air are longitudinal but light waves are transverse. என்னவா இருக்கும் உங்களுடைய ஆப்ஷன்? சரி, ஏ. எப்படி ஏன்னு சொல்றீங்க? Can you justify the answer? லைட் வந்து ஏர்ல வந்து லாங்கிடியூடனல் ஆகும். இல்ல லைட் வந்து ஏர்ல வந்து டிரான்ஸ்வர்ஸ். நல்லா புரிஞ்சுக்கணும். லைட் வந்து ஏர்ல டிரான்ஸ்வர்ஸ், பட் சவுண்ட் மட்டும் தான் ஏர்ல என்னவா இருக்கும்? லாங்கிடியூடனலா இருக்கும். ஓகே. அடுத்த ஆப்ஷன் பார்க்கறோம்.
ரெண்டுமே டிரான்ஸ்வர்ஸ்ங்கறான். கண்டிப்பா பாசிபிலிட்டியே கிடையாது. அடுத்த ஆப்ஷன் சவுண்ட் வேவ்ஸ் இன் ஏர் ஆர் டிரான்ஸ்வர்ஸ் while light is longitudinal. இது எடுக்க முடியுமா? இது எடுக்க No, முடியுமா? sir. நோ. ஏன்? Sound சவுண்ட் is வேவ்ஸ் இன் ஏர் இஸ் longitudinal. வாட்? லாங்கிட். வெரி குட். சோ the லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்க கொஞ்சம். சவுண்ட் வேவ்ஸ் இன் ஏர் ஆர் longitudinal but light waves are transverse. Yes, this is the answer for the question. Okay, D option. Yes, fine. Next one. Next one. Mechanical wave in a gas is transverse, longitudinal, neither transverse nor longitudinal, either transverse or longitudinal. இது வந்து நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே இல்ல. சவுண்ட் வேவ் இன் ஏர் இப்பதான் படிச்சோம், கொஞ்சம் முன்னாடி படிச்சோம். சவுண்ட் வேவ் இன் ஏர் என்னது எப்பயுமே Longitudinal, sir. Your answer is longitudinal. அவ்வளவுதான். Next question. Transverse elastic waves can propagate both in a gas and a metal, in a gas but not in a metal, in a metal but not in a gas, neither in a gas nor in a metal. Okay, neither in a gas nor in a metal என்ன அர்த்தம்? கேஸ்லயும் இல்ல மெட்டல்லயும் இல்ல. அப்ப சாலிட்லயும் இல்ல கேஸ்லயும் இல்ல. கண்டிப்பா கிடையாது. ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா because transverse wave solidல போகும். கரெக்ட். அடுத்து வாங்க. சி ஆப்ஷன் பாருங்க. மெட்டல் அப்படிங்கிறது it is coming under a solid, correct? Yes, sir. So transverse waves can propagate through solid but not in gas. Yes. ஏன்னா transverse wave க்கு ஒரு மீடியம் வேணும், correct? Yes, sir. Yeah. Next. Mechanical. Next, the sixth one. Mechanical waves on the surface of a liquid are transverse, longitudinal, torsional, but transverse and longitudinal or ripples. Mechanical waves on the surface of liquid. நல்லா பாருங்க, surface of liquid. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். நீரினுடைய மேல் பரப்புல ஒரு கல்லை தூக்கி போடும்போது உங்களுக்கு என்ன மாதிரி அலை வரும்? ripples ன்னு சொல்லும் பொழுது மேபி both transverse and longitudinal. நம்ம வந்து பர்టిక్యులரா சொல்ல முடியாது. transverse தான் இருக்கு, longitudinal இருக்கு சொல்ல முடியாது. So generally we are calling that as ripples. Yes, next. Which of the following statement is incorrect? Sound travels in straight line. Sound travels as a waves. Sound is a form of energy. Sound travels faster in vacuum than in air. Sound, which of the following statements is incorrect? Actually நமக்கு தெரியும். என்ன தெரியும்? Basics தெரியும். இதெல்லாம் தெரியும் நமக்கு. சொல்லுங்க பாப்பா. Light can travel in straight line படிச்சிருக்கோம். Yes, sir. Yes. Sound, whether it is travel in straight line, which of the following statements is incorrect? நல்லா கேட்டுங்க. is incorrect. நல்ல क्वेश्चन புரிஞ்சுக்கணும். எது தவறானதுன்னு கேக்குறோம். அப்ப first option பாருங்க. Sound can also travel in straight line. Sound travels as waves. ஏன்னா அதை இப்பதான் படிச்சோம். Transverse wave. Sound is a form of energy. ஏன்னா energy அப்படின்னு சொன்னாலே sound, light, heat எல்லாம் உள்ள வந்துரும். அப்ப C option is not the answer. Go with the last option. Sound travels faster in vacuum than in air. அப்ப என்ன அர்த்தம்? ஏர் இல்லாத மீடியம்ல ஃபாஸ்டரா இருக்கும். எப்படி அது சாத்தியம்? ஏன்னா சவுண்ட் டிராவல் ஆகணும்னா உனக்கு என்ன மீடியம் வேணுமா? எஸ். காற்றில்லா வெட்டி இடத்துல சவுண்ட் போகுமா? நோ சார். நோ. அப்ப ஆனா டி ஆப்ஷன் என்ன சொல்லுது நமக்கு? சவுண்ட் டிராவல்ஸ் faster in vacuum than in air. அப்ப என்ன நம்ம உணர்றோம்? இது தவறான கருத்தா இல்ல கரெக்ட்டா? Incorrect, sir. Incorrect. So the answer is option. Sound travels faster in vacuum than in air. கண்டிப்பா கிடையாது. Because sound, if it wants to travel, it needs some medium. It cannot propagate through vacuum. ஓகே, அதனாலதான் இப்ப ரெண்டாவது क्वेश्चन படிச்சீங்கல்ல, ஆஸ்ட்ரோனட் விண்வெளி வீரருக்கு சவுண்ட் கேட்கறது இல்லைன்னு சொன்னீங்க. காரணம் உங்க மீடியம் கிடையாது. கரெக்ட்? இத அப்படியே கார்லேட் பண்ணிக்கணும் நீங்க. அப்ப ஈஸியா ஆன்சர் கொண்டு வந்துடலாம். எஸ், நெக்ஸ்ட் ஒன் பாருங்கம்மா. Which of the following properties of a wave does not change with a change in medium? Frequency, wavelength, velocity, amplitude. ஓகே, அதாவது क्वेश्चन ஜெனரலான क्वेश्चन இது. எப்படி இத அப்ரோச் பண்ணனும்னு பாருங்க. Which of the following property, இது எல்லாமே ஒரு வேவ்னுடைய ப்ராப்பர்ட்டி. frequency, wavelength, amplitude அப்படிங்கிறது. ஓகே, which does not change with the change in medium. மீடியம் மாறும் பொழுது இந்த ப்ராப்பர்ட்டில எது மாறாது? Which one among, which of whether frequency or velocity, wavelength, amplitude, which among these will not undergo any change if the change in medium occurs? மீடியம் மாறும் பொழுது ஒரு சின்ன விஷயத்துக்கு வர்றேன். இப்போ நார்மலா நீங்க ரோட்ல நடக்கிறீங்க.
ரோட்ல நீங்க நடக்கிறீங்க. இதே மழை காலத்துல முட்டி வரைக்கும் தண்ணி இருக்கு. அதே ஸ்பீட்ல நடந்திருப்பீங்களா இல்ல உங்க ஸ்பீடு கம்மியா இருக்குமா? ஸ்பீடு கம்மியாகும் சார். கம்மியாகும். அப்ப என்ன அர்த்தம்? நீங்க ஏர்ல நடக்கும்போது கொஞ்சம் ஃபாஸ்டா நடக்கிறீங்க. ஒரு தண்ணிக்குள்ள நடக்கும்போது கொஞ்சம் ஸ்லோ பண்ணிடுறீங்க. உங்க ஸ்பீடு அதே ஸ்பீடு வர்றதில்லை. கரெக்ட்? அதே அப்ப என்ன நம்ம ஃபீல் பண்றோம் இந்த இடத்துல? மீடியம் மாறும் பொழுது does not change. எது மாறும்? எது மாறும்? வெலாசிட்டி கண்டிப்பாக மாறும். உறுதியாயிருச்சா? எஸ் சார். ஓகே. இதே நேரத்துல நம்ம நடக்கிறத சொன்னேன். இதே நீங்க பேசுறத வச்சுக்கோங்க. இப்போ தண்ணிக்குள்ள ஒரு பையன் இருக்கான், தண்ணிக்கு மேல ஒரு பையன் இருக்கான். நீங்க தண்ணி மேல நின்று பேசுறீங்க. எந்த பையனுக்கு ஃபர்ஸ்ட் ரீச் ஆகும்? தண்ணிக்கு மேல இருக்கு. அப்ப தண்ணிக்குள்ள லைட் டிராவல் பண்ணும்போது அதோட சவுண்ட் டிராவல் பண்ணும்போது அதோட வெலாசிட்டி என்ன ஆகுது? குறைஞ்சிருது. சவுண்ட் லைட்டும் வேவ் ஃபார்ம்ல போகும்போது குறையும். அப்போ வெலாசிட்டி சேஞ்சஸ். ஓகே. வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும் பொழுது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி சொல்லி தரப்பேன். இப்போ பாருங்க இது அப்படியே இதான நம்ம வரைஞ்சோம். வெலாசிட்டி குறையும் போது அந்த வைப்ரேஷன் குறைஞ்சு அப்படி ஒண்ணும் இல்லாம போயிடும். இப்போ இந்த இடத்துல நீங்க பாருங்க இந்த ஆம்ப்ளிடியூட் கொஞ்சம் நல்லா பெருசா இருக்கு பாக்குறதுக்கு. ஹைட் ஆஃப் த வேவ். ஆம்ப்ளிடியூட்னா ஒண்ணும் இல்ல, ஹைட் ஆஃப் த வேவ். அப்போ இந்த ஹைட் பாருங்க, இந்த ஹைட் பாருங்க. இந்த ஹைட் என்ன ஆயிட்டே இருக்கு போக போக? டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. அப்போ அதனுடைய ஆம்ப்ளிடியூட் என்ன ஆகாதுங்கறா? சேஞ்ச் ஆகுமா சேஞ்ச் ஆகாதா? சேஞ்ச் ஆகும் சார். அப்படியா? ஓகே. ஆம்ப்ளிடியூட் சேஞ்ச் ஆகும். அப்ப அதையும் விட்டுறலாம். அடுத்த क्वेश्चन வாங்க. வேவ் லெந்த். வாட் ஹேப்பன் டு தி வேவ் லெந்த்? வேவ் லெந்த்ங்கிறது அலை நீளம். சேஞ்ச் ஆகும் சார். இதுவும் சேஞ்ச் ஆகும். ஏன்னா ஆம்ப்ளிடியூட் சேஞ்ச் ஆகும்போது கண்டிப்பா லெந்த் ஆஃப் தி வேவும் சேஞ்ச் ஆகும். அப்போ அதுவும் நம்ம எடுக்க முடியாது. ஆனா சேஞ்ச் ஆகாதது பாத்தீங்கன்னா என்னது? frequency. ஏன்னா இங்க பாருங்களேன், ஒரு பக்கம் இங்க போயிருக்கு, மறுபடியும் இங்க வந்துரும், இங்க போயிருக்கு, இங்க வந்துரும், இங்க போயிருக்கு. the number of vibration என்ன ஆகல? ஒருபோதும் குறையல. இதனுடைய ஆம்ப்ளிடியூட் வேணா குறைஞ்சிருக்கும், ஆனா வைப்ரேஷன் என்ன ஆகல? குறையல. சோ என்ன ஆன்சர் அப்ப நமக்கு? Yes sir, frequency is the answer. Yes, next one ma. Next one. Which of the following properties of a wave, the one that is independent of the other, is it? Amplitude, velocity. Which of the following properties of a wave that the one that is independent of the other? ஒன்னை சார்ந்து மற்றொன்று இல்லை அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி. ஒரு வேவ்ல அலை அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு அலை மோஷன்ல, வேவ் மோஷன்ல ஒன்னை சார்ந்து இன்னொன்னு கிடையாது. ஆம்ப்ளிடியூட் பொறுத்து வேவ் லெந்த் கிடையாது, வேவ் லெந்த் பொறுத்து வெலாசிட்டி கிடையாது, வேவ் லெந்த் வெலாசிட்டி கிடையாது. அப்ப எப்படி எதை ஆன்சர் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதுக்கு நீங்க ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். nu is equal to c by lambda. என்ன ஃபார்முலா? nu is equal to c by lambda. c ன்னு உங்களுக்கு கஷ்டமா இருந்தா இது v ன்னு கூட வச்சுக்கங்க, ஒண்ணும் தப்பு இல்ல. c-ங்கிறது ஆக்சுவலா ஒரு velocity of light. கரெக்ட்? அது உங்களுக்கு கஷ்டமா இருந்தா நீங்க v ன்னு வச்சுக்கலாம். v என்னமா? v. nu is equal to v by lambda. nuங்கிறது frequency, v-ங்கிறது velocity, lambda-ங்கிறது wavelength. அப்போ இந்த மூணுமே ஒன்னை சார்ந்து ஒன்னு இருக்கு. ஆனா இந்த மூணோட தொடர்பு இல்லாத ஒண்ணே யாரு? ஆம்ப்ளிடியூட். அவ்வளவுதான் ஆன்சர். Understood? Yes sir. Yes. Actually இந்த क्वेश्चन உங்களால இப்ப பண்ண முடியாது because we need to go with some formula that we will do it in the next session. Right? நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாமா சார்? நம்ம Yes sir, no கேட்சே. problem. இப்போ ஏதாவது டவுட் இருந்தா நீங்க குழந்தைங்க கேட்கலாம். Yes sir. Any doubts on other than Santana? Just we have started sir. This is the introductory part of this ஆமாமா, lesson. நல்லா இருக்கு. I think the methodology and the way you do it is quite fine. அது குழந்தைக்கெல்லாம் இப்போ நம்ம ஒவ்வொரு புவனேஸ்வரி உங்களுக்கு எப்படி புரிஞ்சுதா என்ன ஒரு வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா தான் சார், சூப்பரா இருந்துச்சு சார். ஓகே, புரிஞ்சுது சார் ஈஸியா. ஓகே, வெரி குட். பாலா ஸ்ரீ சுஜி அவங்க, பாலா ஸ்ரீ சுஜி உங்களுக்கு எப்படி இருந்தது கிளாஸு? ஏன்னா நம்ம ஃபீட்பேக் கொடுத்தா தான் சார் வந்து நமக்கு தகுந்த மாதிரி எடுப்பார். நமக்கு எப்படி வேணுங்கிற மாதிரி எடுக்கிறதுக்கு தான் அவர் இன்றைக்கி ட்ரையல் கிளாஸ் மாதிரி ஒரு டெமோ கிளாஸ் மாதிரி வச்சுக்கலாம். இதை பெரியசாமி அவங்களுக்கு எப்படி இருந்தது? ஓகே, சந்தானா நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க. Sir, it is very interesting and interactive section, sir. Okay. இவர் நம்ம சார் எடுக்கிறது நம்ம கெமிஸ்ட்ரி. ஏன் சந்தானா, நம்ம கெமிஸ்ட்ரி சார் எடுக்கிற மாதிரி எடுக்கிறாருல்ல சாரு? எஸ் சார். ஆமாம், எனக்கு அப்படியே டிட்டோவாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆக்சுவலாக. பெரியசாமி நீங்கள் கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணுங்கள், சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி பிடிச்சது?
சொல்லுங்கம்மா. சார் நான் தமிழ் மீடியம் ஆமாம், தமிழ் மீடியம். நீங்கள் உங்களுக்கு அந்த மேட்ரு இங்கிலீஷில் இருந்திருக்கும், பட் சொல்கிறதெல்லாம் தமிழ் தான் சொன்னார். உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். கரெக்ட், ஓகே, பரவாயில்ல, ரைட். ஏன்னா தமிழ் மீடியத்துக்கு நாங்கள் தமிழ் மீடியத்தில் தமிழ் எடுக்க போகிறதில்ல, பட் இங்கிலீஷில் தான் மேட்ரு இருக்கும். பட் பேசுகிறது தமிழ் தான் பேசுவோம். அது அஃப்கோர்ஸ் நிறைய குழந்தை எங்கள் ரெகுலர் கிளாஸ்லலாம் நிறைய பேர் தமிழ் மீடியம் வருவாங்க. அவங்களுக்கு இங்கிலீஷ்லேயே மேட்ரு இருந்தால் கூட புரிஞ்சுக்கிறாங்க ஓரளவுக்கு. ஏன்னா சார் வந்து தமிழ்லேயும் அந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறார், முகடு அதெல்லாம் சொல்கிறார், நான் பார்த்தேன். ஸோ வி ஆர் ஆக்சுவலி நாங்கள் எங்கள் டீச்சர்ஸே ரிக்வெஸ்ட் பண்ணுறோம், நீங்கள் எழுதுனது தமிழில் இங்கிலீஷில் இருந்தால் கூட நீங்கள் தமிழையும் கொஞ்சம் சொல்லுங்கள் சார்னு சொல்கிறோம். இன்னும் உங்களை மாதிரி குழந்தைகளுக்கு அது யூஸ் ஆகட்டுங்கிறதுக்காக. நீங்கள் கண்டினியூஸாக ஒரு 2-3 கிளாஸ் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிக்கப் ஆயிடும். நிறைய குழந்தைங்க சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி. எனிவே, தேங்க்யூ சார் ஃபார் கம்மிங் ஓவர் டு திஸ் செஷன். இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங், வெரி இன்ட்ராக்டிவ். ஐ திங்க் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் அவர் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம மறுபடியும் பேசலாம் சார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ.